வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைப்பதற்கான பிரதான் மந்திரி சூர்யாகர் திட்டம் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டசபையில் இன்று தனி தீர்மானம். சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜேஇஇ முதன்மை தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முகுந்த் பிரதேஷ் முதலிடம். அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து. சிவில் கோர்ட்டில் நீதிபதியாகும் முதல் பழங்குடியின பெண். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி கோயம்பேடு பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அரசு எச்சரிக்கை. லட்சக்கணக்கில் விவசாயிகள் முற்றுகையால் தலைநகர் டெல்லி குலுங்கியது. விவசாயிகளை கலைக்க இரவிலும் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசியதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் கண்டனம். துருக்கியில் கோப்லர் என்ற தங்கச் சுரங்கத்தில் திடீர் நிலச்சரிவு. உயிரோடு புதைந்தனர் 9 தொழிலாளர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைப்பதற்கான பிரதான் மந்திரி சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகம் செய்துள்ளார். நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைத்து சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மாதம்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை மக்கள் பெறலாம் என ஒன்றிய அரசு கூறி வருகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தினை பிரதமர் மோடி நேற்று அறிமுகம் செய்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது: நிலையான வளர்ச்சி மற்றும் மக்களின் நல்வாழ்விற்காக பிரதான் மந்திரி சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தை தொடங்குகிறோம். ரூபாய் 75,000 கோடி முதலீட்டில் தொடங்கப்படும் இத்திட்டம் மூலம் 1 கோடி குடும்பங்கள் மாதம்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற முடியும். சோலார் பேனல் அமைப்பதற்கான மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கப்படும். அனைத்து நுகர்வோரும், குறிப்பாக இளைஞர்களும் https:/pmsuryaghar.gov.in என்கிற இணையதளம் மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் பயனடையலாம் என்று கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டசபையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. தமிழ்நாடு சட்டசபையின் 2வது நாள் அமர்வு நேற்று தொடங்கியது. அதில் முதலாவதாக தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு தமிழ்நாடு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று தமிழக சட்டசபையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இந்த தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார். தொடர்ந்து எம்எல்ஏக்களின் விவாதம் நடைபெற உள்ளது. ஜேஇஇ முதன்மை தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பெற்ற முகுந்த் பிரதேஷ்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் முகுந்த் பிரதேஷ் ஜேஇஇ முதன்மை தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 11 லட்சம் மாணவர்கள் எழுதிய இத்தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பெற்ற 23 மாணவர்களுள் ஒருவராக சாதனை புரிந்துள்ள மாணவர் முகுந்த் பிரதேஷ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக விளங்கிய பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். சிவில் கோர்ட்டில் நீதிபதியாகும் முதல் பழங்குடியின பெண்ணுக்கு குழந்தை பெற்ற மறுநாளில் தேர்வு எழுதி ஸ்ரீபதி சாதனை படைத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடுத்த புலியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஸ்ரீபதி. இவர் ஏலகிரி மலையில் உள்ள பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்று பின்னர் அப்பகுதியில் BA படித்து தொடர்ந்து சட்டக்கல்லூரியில் சேர்ந்து BL சட்டப்படிப்பு படித்தார். படித்துக் கொண்டிருக்கும் போதே ஸ்ரீபதிக்கு திருமணமாகி பிரசவமாகி குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் தற்போது வெளியான TNBSC சிவில் நீதிபதி தேர்வு முடிவில் ஸ்ரீபதி சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை ஸ்ரீபதி பெற்றுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தியை பதிவிட்டுள்ளார். அதில் ஸ்ரீபதி 23 வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில்
தமிழ் வழி கல்வி கற்று அயராத உழைப்பினாலும் கடும் முயற்சியினாலும் உரிமையியல் நீதிபதிக்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின பெண்ணான சகோதரி ஸ்ரீபதிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி கோயம்பேடு பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அரசு எச்சரித்துள்ளது. கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் பயணிகளின் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த பின்னர் அதனை எதிர்த்து ஒரு சில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல மனுக்களை தாக்கல் செய்தனர். மேற்படி வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 9ஆம் தேதி ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதில் சென்னை புறவழிச்சாலையில் அமைந்துள்ள போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக தங்களது பேருந்து பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் குறிப்பிட வேண்டும் எனவும் பிற இடங்களை குறிப்பிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. பொது மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. எனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பிட்ட இடங்களை தவிர எல்லா பணிமனைகளிலும் பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. டெல்லி நோக்கி பேரணியாக புறப்பட்ட விவசாயிகள் மீது இரவிலும் கண்ணீர் புகைக்குண்டு வீசப்பட்டது. விவசாயிகள் டெல்லிக்குள் வந்தால் கைது செய்து அடைக்க டெல்லி பவானா மைதானத்தை தற்காலிகமாக சிறையாக மாற்றுமாறு டெல்லி அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் அதை டெல்லி அரசு ஏற்க மறுத்துவிட்டது. இத்தகைய சூழலில் நள்ளிரவு நேரத்திலும் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முன்பற்றனர். தொடர்ந்து முன்னேறி வந்த விவசாயிகளை தற்போது பஞ்சாப் ஹரியானாவின் ஷம்பு எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். லட்சக்கணக்கில் விவசாயிகள் முற்றுகையால் தலைநகர் டெல்லி குலுங்கியது. விவசாயிகளை கலைக்க இரவிலும் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது. 3 மாநில எல்லைகளில் ஆயிரக்கணக்கானோர் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் 144 தடை மற்றும் துணை ராணுவம் குவிப்பால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் போராட்டம் வலுப்பதால் மத்திய அரசுக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விவசாயிகள் மீது கண்ணீர் புகைக்குண்டு வீசியதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ என்ற போராட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த பேரணியில் பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி சிறப்புரையாற்றினார். அப்போது இன்று விவசாயிகள் டெல்லியை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு தவிர்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று MS சுவாமிநாதன் கூறியுள்ளதை பாஜக அரசு செய்யவில்லை. இதற்கு பெரும் கண்டனத்தை தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார். இதேபோல் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் விவசாயிகள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். விவசாயிகள் மீது நடத்திய கொடூர தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்க மத்திய அரசு தவறிவிட்டது. விவசாயிகளின் மீதான அடக்குமுறை தேசத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிவித்த அவர், ஈகோ, அதிகார வெறி, இயலாமை ஆகியவற்றை பாஜக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். துருக்கியில் கோப்லர் என்ற தங்கச் சுரங்கத்தில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 9 தொழிலாளர்கள் உயிரோடு புதைந்தனர். துருக்கியின் எர்சின்கான் மாகாணத்தில் உள்ளது இலிக் நகரம். இங்கு கோப்லர் என்ற தங்கச் சுரங்கம் இயங்கி வருகிறது. மலைப்பாங்கான இந்த பகுதியில் நேற்று பகல் 2:30 மணியளவில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு மணல் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன. அப்போது பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த தங்கச் சுரங்கத்தையும் மண் மூடியது. இந்த காட்சி ஒரு தொழிலாளியால் படம் பிடிக்கப்பட்டு உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட போது சுரங்கத்தில் 9 தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. மண்ணில் புதைந்த அவர்களின் நிலை என்ன ஆனது என்பது உடனடியாக தெரியவில்லை. ராணிப்பேட்டையில் மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எம்ஜிஆர் அணி செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். மேலும் இதில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் தலைமையிலான அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் வீரமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அவதிக்கு உள்ளாவதாக செல்லூர் ராஜு அவையில் பேசியுள்ளார். சட்டசபையில் கேள்வி நேரத்தில் அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு கிளாம்பாக்கத்தில் தென் மாவட்ட பயணிகள் அவதிக்கு உள்ளாவது குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது அவர் கிளாம்பாக்கம் என்பதற்கு பதில் கேளம்பாக்கம் என்று பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், செல்லூர் ராஜு, அன்னை
அது கேளம்பாக்கம் இல்லை, கிளாம்பாக்கம். அவரை பார்த்தாலே எல்லோருக்கும், ஒட்டுமொத்த சபைக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனந்தமாக சிரிப்பு வரும். உங்கள் மகிழ்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. அங்கே குழப்பம் இல்லை, உங்களுக்குத்தான் குழப்பம் இருக்கிறது என்றார். வேண்டுமானால் வாருங்கள், உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்ல அவையில் சிரிப்பலை எழுந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே தமிழ்நாட்டில் தேர்தல் களம் பரபரப்பான சூழலை அடைந்துள்ளது. பல்வேறு கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி விரைவில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் விஜயதாரணி. ஆனால் அவர் தமிழக அரசியலை விட டெல்லி அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இதனிடையே எம்பியாக இருந்த வசந்தகுமார் மறைவை அடுத்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என விஜயதாரணி முயற்சித்தார். வசந்தகுமாரனின் மகன் விஜய் வசந்துக்கு சீட்டு வழங்கப்பட்டு அவரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் அன்று முதல் கட்சி தலைமை மீது கடும் அதிருப்தியின் காரணமாக விஜயதாரணி தீவிர அரசியலில் ஒதுங்கி இருந்து வருகிறார். இந்நிலையில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இந்த முறை தனக்கு சீட்டு வழங்க வேண்டும் என்று விஜயதாரணி கூறியுள்ளார். எம்பி சீட் கிடைக்கக்கூடாது என்ற வேலைகளில் KS அழகிரி ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சி தலைமை மீது கடும் கோபத்தில் உள்ள அவர் விரைவில் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜக இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் அரை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே அரை நிர்வாண போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலையை தருவதாக கூறிய மத்திய அரசு இதுவரை தரவில்லை என்றும், ஒரு டன் கரும்பு 2700க்கு விற்பனையான நிலையில் 8100 ரூபாய் தருவதாக கூறி 3000 ரூபாய்க்கு கொடுக்கின்றனர் என்று வேதனை தெரிவித்தனர். திடீரென 4 விவசாயிகள் டெலிபோன் டவர் மீது ஏறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அனைத்து போராட்டங்களையும் விவசாயிகள் கைவிட்டனர். இந்த போராட்டம் காரணமாக திருச்சி தலைமை தபால் நிலையம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜாக்களின் விலை உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நேற்று கோயம்பேடு மார்க்கெட்டில் ரெட் ரோஸ் மற்றும் கலர் ரோஸ் பூக்கள் வாங்குவதற்காக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து வியாபாரிகள், பொதுமக்கள் குவிந்தனர். இதன் காரணமாக ஒரு கட்டு ரெட் ரோஸ் 350 ரூபாய்க்கும் கலர் ரோஸ் கட்டு 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் ரோஜா பூக்களை வாங்க காதல் ஜோடிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கும்பகோணத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் முன்பு சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு வழக்கறிஞர்கள் சங்கம், வட்ட சட்டப்பணிகள் குழு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் மண்டலம் ஆகியவை இணைந்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் நடைபெற்றது. கண்காட்சி வாகனத்தை தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்ற நீதிபதி சண்முக பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளுக்கும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு குறிப்புகள் அடங்கிய துண்டு பிரசுரத்தை வழங்கினர். இதில் நீதிபதிகள் புவியரசு, வெங்கடேஷ பெருமாள், இளவரசி உள்ளிட்ட போக்குவரத்து கழக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் வருவாய்த்துறை அலுவலர்களின் நிலுவைத் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் அரசின் திட்டப் பணிகளில் பணியாளர்களுக்கு பணி நெருக்கடி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு நிலுவைத் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சித்த பணிகளை செம்மையாக மேற்கொள்ள உரிய கால அவகாசம் வழங்காதது குறித்தும், பேரிடர் மேலாண்மை பிரிவில் கடந்த ஆண்டு 97 பணியிடங்கள் கலைக்கப்பட்டுள்ளது என்றும், கலைக்கப்பட்ட பணியிடங்களை மீண்டும் வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அதில் பணியிறக்கம் பெற்ற அலுவலர்களுக்கு தமிழக அரசே அது ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என, கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் என மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதனை உடனடியாக செய்வோம் என்று 16/5/2023 அன்று சட்டத்துறை அமைச்சர், நிதியமைச்சர், CRA
ரெவன்யூ செக்ரட்டரி இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொன்னாங்க. 9 மாத காலமாகியும் அதுக்கு எந்த முடிவுமே எடுக்கல. நாங்கள் சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த அரசாணையை, அந்த பதவியிறக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுடைய அந்த அரசாணையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். திருவள்ளூர் அருகே ஓடும் பேருந்தில் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் முதல் பெண்ணாளூர்பேட்டை செல்லும் அரசு பேருந்தை ஓட்டுநர் ஹேமநாதன் 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ஹேமநாதனுக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை அருகில் இருந்த கல்வெட்டு மோதி நின்றது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த பயணிகள் ஓட்டுநரை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். ஓடும் பேருந்தில் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் நடைபெறவிருக்கும் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற விருதாம்பிகை, பாலாம்பிகை, உடனுறை பழமலைநாதர் ஆலயத்தில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை ஒட்டி சையத் முகமது தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கோட்டாட்சியர் சௌயத் மெகமித் கலந்து கொண்டு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை என பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் மர்மமான முறையில் பெண் ஒருவர் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் செங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வந்த அஞ்சலை என்பவர் அவரது வீட்டில் சடலமாக கிடந்தார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அஞ்சலை 11 மாதத்திற்கு முன்பு கொலை வழக்கிற்காக குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட A1 குற்றவாளி என்றும் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவர் மர்மமான முறையில் இறந்துள்ளதும் தெரிய வந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பேராவூரணியில் மாட்டு வண்டியில் மணமக்கள் ஊர்வலமாக வந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அடுத்த பூக்கொளை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ்கும் நடுவிக்குறிச்சியைச் சேர்ந்த நாகஜோதிக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த திருமணமானது ஆத்தாளூர் வீரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்றது. இந்நிலையில் மணமகனின் விருப்பப்படி திருமணத்தை பாரம்பரிய முறையில் நடத்த அவரது நண்பர்கள் முடிவு செய்தனர். இதனையடுத்து திருமணம் முடிந்த பிறகு மணமக்கள் இருவரும் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்தனர். இந்த சம்பவம் பேராவூரணி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை அம்மனின் உருவம் பொறித்த கொடி நகர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் விஸ்வகர்மா மகாஜன சபை சார்பில் மஞ்சள் புடவை மற்றும் திருமாங்கல்யம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கொடியேற்ற விழாவை தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் கொடிமரத்திற்கு பெண்கள் மஞ்சள் நீர் ஊற்றி அம்மனை வழிபட்டனர். தேனியில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசின் திட்டப் பணிகளில் அதீத பணி நெருக்கடி அளிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமானது பிப்ரவரி 27ஆம் தேதி வரை 3 கட்டமாக நடைபெற உள்ளது. போராட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து வரும் 22ஆம் தேதியன்று பணி புறக்கணிப்பு செய்து காத்திருக்கும் போராட்டத்திலும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட வருவாய்த்துறை தலைவர் பழனிக்குமார் தலைமையில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், வருவாய் ஆய்வாளர்களின் பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இரவு பகல் பாராது வேலை செய்யும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும்.
பணியிறக்கத்தால் பாதிக்கப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடிய அரசாணையை மாண்புமிகு அமைச்சர் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசாணை வழங்கப்பட வேண்டும் என்ற 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அறப்போராட்ட உண்ணாவிரதம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட தலைநகரில் 503 உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை தனியார் கல்லூரியில் உணவு மற்றும் விற்பனை திருவிழா நடைபெற்றது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் மற்றும் தனியார் மகளிர் கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவும் இணைந்து உணவு மற்றும் வணிக விற்பனை திருவிழாவை சென்னை தனியார் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடத்தினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் தாளாளர் பலர் கலந்து கொண்டனர். திறமை மற்றும் வணிக அறிவை வெளிப்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்ட விற்பனை அங்காடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் தாங்களே வடிவமைத்த கைவினைப் பொருட்கள், நகைகள் மற்றும் இதர பொருட்கள் அனைத்தையும் சந்தைப்படுத்தினர். இதில் கல்லூரி மாணவிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைப்பதற்கான பிரதான் மந்திரி சூர்யாகர் திட்டம் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டசபையில் இன்று தனி தீர்மானம். சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். JEE முதன்மை தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முகுந்த் பிரதேஷ் முதலிடம். அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து. சிவில் கோர்ட்டில் நீதிபதியாகும் முதல் பழங்குடியின பெண். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி கோயம்பேடு பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அரசு எச்சரிக்கை. லட்சக்கணக்கில் விவசாயிகள் முற்றுகையால் தலைநகர் டெல்லி குலுங்கியது. விவசாயிகளை கலைக்க இரவிலும் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசியதற்கு காங்கிரஸ் MP ராகுல் காந்தி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் கண்டனம். துருக்கியில் கோப்லர் என்ற தங்கச் சுரங்கத்தில் திடீர் நிலச்சரிவு. உயிரோடு புதைந்தனர் 9 தொழிலாளர்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.